ஹலோ. அடுத்த எபிசோட் போகலாமா? இப்போ என்னாச்சு? விஸ்வாமித்திரரோட யாகத்தை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்டார் இல்லையா, ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்து. அப்போ அவன் அதை காப்பாற்றி கொடுத்து முடித்த உடனேயும் அவன் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து கேட்குறான், என்னாச்சு இப்போ அடுத்தது நாங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் எங்களுக்கு சொன்ன வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம், இப்போ நாங்கள் ஊருக்கு போகலாமா? அடுத்த வேலை என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்குறார். அப்போ உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணு. இங்கே பக்கத்தில் வந்து மித்திலான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து அந்த ஜனகர்னு ஒரு ராஜா. அந்த ஜனகருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஜானகின்னு. அந்த ஜனகருக்கு அவளுக்கு வந்து ஜானகின்னு ஒரு பேர் உண்டு. மித்தில ராஜாவோட பொண்ணு, அதனால் அவளுக்கு மைத்திலின்னு ஒரு பேர் உண்டு. சீதான்னு ஒரு பேர் உண்டு. ஏன் சீதான்னு பேர் அப்படின்னா, இந்த ஜனகருக்கு முன்னால் குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. அப்போது ஒரு தடவை அவர் ஒரு யாகம் பண்ணுறார். யாகம் பண்ணும்போது என்ன பண்ணுவாள், யாகம் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அந்த பூமியை வந்து நல்லா க்ளீன் பண்ணுவாள். நல்லா தோண்டி 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 அதை அப்புறம் சமன்படுத்தி அதை சுத்தப்படுத்தி அப்புறம் தான் யாகசாலை அமைப்பாள். அது மாதிரி அப்போல்லாம் என்ன பண்ணுவாள், அந்த பூமியை வந்து நல்லா கிளறி அதை தோண்டி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தடு, உழறதுன்னு பேர். உழவன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஃபார்மரை வந்து தமிழில் உழவன் அப்படின்பா. உழுதல்னால் என்ன? ப்ளவிங் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி பண்ணுவான்னா, அதுக்கு வந்து ஒரு கலப்பை அப்படின்னு ஒரு நீளமாக இருக்கும். அதாவது முதல்ல ஒரு நீளமாக இருக்கும், அப்புறம் அந்த இப்படி 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 வந்திருக்கும், அது கீழே ஷார்ப்பாக வந்திருக்கும், அடியில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்த நீளமாக இருக்கிறத வந்து ஒரு 2 மாட்டில் வந்து 2 மாட்டை அதில் பூட்டிடுவாள். இப்படி இந்த மாடு வந்து அப்படியே சுற்றி வரும்பொழுது இந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து அந்த பூமியை அப்படியே கிளறி அதில் இருக்கிறதெல்லாம் கிண்ணு கட்டியெல்லாம் உடச்சி விட்டுரும். அப்போ அந்த மண் வந்து சாஃப்டாகிடும். அப்போ இந்த ஜனகர் என்ன பண்ணார், இந்த யாகசாலையை தானே க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பதிலாக அவரே அந்த கலப்பையை எடுத்துட்டு அப்படியே சுற்றி வரார். அப்போ அவரே உழும்பொழுது திடீர்னு ஒரு இடத்துல வந்து டக் டிங் டிங் அப்படின்னதோ சத்தம் கேட்குறது. என்னடா சத்தம்னு கேட்டால் அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் தோன்றது கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கஷ்டப்பட்டு இப்படி இழுத்தால் அங்கே வந்து ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டிக்குள்ளே ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை இருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவருக்கு இத்தனை நாளாக அவர் குழந்தைகள் கிடையாது. அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் அவர் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து அவள் 2 பேரும் அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறா. அப்புறம் அதுக்கப்புறம் அவளுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. ஸோ இப்போ அந்த குழந்தை கல்யாண வயசு வரா. அந்த காலத்தில் கல்யாண வயசு அப்படிங்கிறதுனா 10 வயசுக்குள்ளே பண்ணிவிடுவாள், 6லேருந்து 10க்குள்ளே பண்ணிவிடுவாள். ஸோ அந்த குழந்தைக்கு அப்போ அவள் என்ன பண்ணுற, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அவளானா ரொம்ப எப்படி அவளுக்கு சூட்டபிள் மாப்பிள்ளை பார்க்கணும் இல்லையா? அவள் ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப கெட்டிக்காரியாக இருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கா. எப்படின்னா அவர்கிட்ட வந்து அந்த ஜனகர்கிட்ட வந்து ஒரு தனுசு இருந்தது. தனுசு அப்படின்னா தெரியலையா, அது அது வந்து யார் கொடுத்தது அப்படின்னா ரெயின்போன்னு சொல்கிறேன். அந்த ரெயின்போ அந்த மாதிரி, அதாவது வருண பகவான் கொடுத்த ஒரு வில்லு அவர்கிட்ட இருந்தது. அந்த வில்லை வந்து அவர் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அது ஆக்சுவலாக சிவன் வச்சுட்டு இருந்தது. அந்த சிவன் வச்சுட்டு இருந்த அந்த வில்லை வருண பகவான் ஜனகருக்கு கொடுக்குறார், நீ வச்சு பூஜை பண்ணேன்னு. அது பயங்கர பெருசு. ஏன்னா சிவன் வச்சுட்டு இருக்காருன்னா அது என்ன அவ்வளோ ஈஸியாகவா இருக்கும்? ரொம்ப பெருசு, ரொம்ப கனம். அதை வந்து அது ஒரு பெரிய பொட்டியில் வச்சு அவர் வச்சுட்டு இருந்தார். இந்த சீதை என்ன பண்ணா, குழந்தையாக இருக்கும்பொழுது ஒரு நாள் இப்படி பால் விளையாடின்னு இருக்கா. அப்படி பந்து விளையாடும்போது அந்த பந்து வந்து அந்த பொட்டிக்கு, அந்த சிவ தனுசு வச்சுருக்காரு இல்லையா, அந்த பொட்டிக்கு அடியில் அந்த பால் போயிடுது. இவன் என்ன பண்ணா, அப்படியே வந்தா, அதுக்கு அடியில் 2 வீல் வச்சுருக்கோம். இவன் வந்து ரொம்ப அனாயாசமாக அப்படி தள்ளினா அந்த பொட்டியை நகர்ந்தது. பால் எடுத்துன்னு ஓடி போயிட்டான். ஜனகருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது அதை பார்த்தோன்னையும். ஏன்னா அந்த பொட்டியை நகர்த்துறது வந்து அவ்வளோ என்னதான் வீல் இருந்தால் கூட அதை நகர்த்துறது வந்து ரொம்ப கஷ்டம். 4-5 பேர் பிடிச்சி தள்ளணும். என்னடா இந்த பொண்ணு வந்து அனாயாசமாக இப்படி பண்ணிடுதே, அப்போ இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, அப்போ இவ்வளோ விட ஸ்ட்ராங்காக இருக்கிறவனை தானே அவள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு சேலஞ்ச் ஒன்று எல்லாருக்கும் கொடுக்குறார். அதாவது என்கிட்ட ஒரு சிவதனுசு இருக்குது, அந்த சிவதனுசுவை யார் எடுத்து நான் ஏற்றுறாளோ அதில், அந்த நான் ஏற்றுறவாளுக்கு தான் நான் சீத்தையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கு ஏன் அதான் சீத்தைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா அதுதான், அதாவது அந்த கலப்பையோட அந்த அடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த ஷார்ப்பாக இருக்குமே, அதுக்கு சீத்தான்னு பேர். அது
இடித்து அந்த பொட்டி அதுலேருந்து அது மூலம் கிடச்சவ தானே அவள் சீத்தை. அந்த கலப்பை இடித்து அந்த ஒரு பொட்டி கிடச்சது, அப்போ தானே அவள் சீத்தை கிடச்சா. அதனால் அவளுக்கு சீதான்னு பேர் வச்சார். அதனால் அந்த சீத்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதை தவிர அவளுக்கு தான் ஜானகின்னு, ஜனகரோட பொண்ணுனால ஜானகி, மித்திலையோட ராணியனால் இளவரசி, அதனால் மைத்திலி அப்படிங்கிற பேர்லாமும் உண்டு. ஸோ அப்போ அவர் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணி எல்லா நாட்டுக்கும் மெசேஜ் அனுப்புகிறார். ஸோ எல்லா நாட்டிலேருந்தும் இவெல்லாம் வரா, ராஜாக்கள்லாம் வரா. வந்து அந்த அவள் எல்லாருக்கும் தெரியறது, சீத்தையை பற்றி அவள்லாம் கேள்விப்பட்டிருக்கா. அவள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா, ஜனகரோட பொண்ணு வேறு. ஸோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டந்தான். அதனால் எல்லா ராஜாக்களும் வரா. வந்து அந்த இடத்துக்கு எல்லோரும் அங்கே உட்காந்து அந்த வில்லை நான் ஏற்றணும்னு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணையும் கூட்டின்னு போகிறார். நம்ம போய் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வர. கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் அவள் போய் கேலரியில் உட்காந்துக்கிறா. ஜனகர் வந்து விஸ்வாமித்திரர் மரியாதையாக வரவேற்று அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவரை ஸ்பெஷல் விஐபி கேலரி, விஐபி லவுஞ்ச் மாதிரி அந்த இடத்துல அவளை உட்காந்து வச்சு அவரை பார்த்துட்டுருக்கா. அப்போது எல்லா ஒரு ராஜாவாக வரா. வந்து அந்த சிவதனுசுவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. எடுத்து இப்படி தூக்கணும்னு ட்ரை பண்ணால் ஒத்தராலையும் தூக்க முடியல. அவ்வளோதான், தூக்க முடியல யாராலையும். நகர்த்தவே முடியல, லிஃப்டே பண்ண முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐயோன்ட்டு எல்லோரும் வச்சுட்டு நகர்ந்து போய்ட்றா. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் விஸ்வாமித்திரர். உடனே என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டோ ராமனை பார்த்து அப்படின்னு, அதாவது நீ ஒன்றுமே சொல்லலை, அவர் வாயை திறந்தெல்லாம் ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறார். அதாவது அந்த வில்லு இருக்கு பார் அப்படிங்கிறார், நீ போய் எடு அதை அப்படிங்கிறார். அவர் சொன்ன உடனேயுமே அங்கேருந்து ராமர் வந்து குரு சொல்லியாச்சுன்னா உடனே, அதாவது டீச்சர் சொன்னால் உடனே ஒபே பண்ணணும் இல்லையா, சொல்கிறத கேட்கணும். அதனால் ராமர் வந்து அதை எடுத்து அந்த வரார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ராமர் அப்போ சின்ன பையன், 16 வயசு கூட 16 வயசு தான் ஆகுது. சீத்தைக்கு 6-7 வயசு இருக்கும், அவ்வளோதான். என்னடா அது இவ்வளோ சின்ன பையன், இவ்வளோ பெரிய பெரிய ராஜாலாம் இருக்கா, இவனால் தூக்க முடியாத ராமர் எப்படி தூக்க முடியும், இந்த பையன் எப்படி தூக்குவான்னு எல்லோரும் பார்க்குறா. ஆனால் அவர் வந்தார், ரொம்ப அனாயசமாக அப்படி தூக்கி அப்படி நான் ஏற்றணும்னு அப்படி அப்படி கட்டும்போது டொபோல்னு அந்த வில்லு அப்படியே உடஞ்சே போயிடுது. எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகி அவள் அறியாமல் எல்லோரும் அப்படி கை கிளாப் பண்ணா. ஏன்னா யாராலையும் பண்ண முடியாததை இவர் பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, ஏன்னா இந்த சின்ன குழந்தை இல்லையா, சீத்தையை போய் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வயசான ராஜா ஏதாவது உடச்சா அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவும் கஷ்டம். இதனால இந்த பொருத்தமாகவும் இருக்கும், இந்த ஜோடி வயசு பொருத்தமும் கரெக்டாக இருக்குது. இந்த ராமனும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான். இவனும் சாதாரண ஆள் கிடையாது, யாரோட பையன், தசரதனோட பையன். ஸோ எல்லாம் பொருத்தமாக இருக்கே அப்படின்னு ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அப்போ விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து சொல்கிறார், நம்ம இப்போவே கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படிங்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லிடுறார், நோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, கல்யாணம்லாம் அப்பா அம்மாவோட அப்ரூவல் இருக்கணும், அவள் வந்து நடத்தி கொடுக்கணும், அப்பா அம்மா இல்லாமல் கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது. அதனால் முதல்ல தசரதருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே அவர் வந்து ஜனகர் வந்து ஒரு ஆள் நல்ல ஃபாஸ்ட்டாக குதிரையில் யார் போவானோ அந்த மெசஞ்சரை கூப்பிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அனுப்புகிறேன். இந்த மாதிரி உங்களோட பையன், நான் வந்து ஜானகிக்காக நான் சுயம்பரம் வச்சுருந்தேன், இல்லை சிவதனுசுவை யார் உடைக்கிறாளோ, யார் நிமித்தி நான் கூட்டுறாளோ அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவன் இந்த சிவதனுசுவை உடைச்சிட்டான், அதனால அவனுக்கு தான் நாங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும், நீங்கள், உங்கள் மனைவிகள், உங்கள் அமைச்சர், உங்களோட குரு, உங்கள் சொந்தக்காரா எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கோ அப்படின்னு அவர் மரியாதையாக ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒன்று எழுதி அனுப்புகிறார். அதை கொண்டு போய் அந்த மெசஞ்சர் தசரதர்கிட்ட 3 நாள் அவன் ட்ராவல் பண்ணுறான் குதிரையில். ஃபாஸ்ட்டாக போகிறவனுக்கே 3 நாள் ஆயிருக்கு. போய் கொடுத்த உடனேயும் அப்புறம் உடனே தசரதர் பார்த்துட்டு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருமே யோசிச்சுட்டுருக்கார் ராமனுக்கு கல்யாணம் பண்ணணுமேனு. அப்புறம் உடனே வசிஷ்டர் சொன்னார், பற்றியா நீ அப்போ யோசிச்சியே விஸ்வாமித்திரரோட அனுப்புறதுக்கு, இப்போ பற்றியா விஸ்வாமித்திரரோட அனுப்பிச்சது எவ்வளோ நல்லதாக இருப்பார் அப்படின்ட்டு, வா நம்ம எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லி தசரதர், அவரோட ஒய்ஃப் 3 பேர். யார் 3 பேர் பேர் சொல்லுங்க, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, 3 பேர். அந்த 3 மனைவிகள், அப்புறம் அவரோட மினிஸ்டர், அவரோட பேர் சுமந்திரர், அவர், அப்புறம் குரு வசிஷ்டர் எல்லாரும், அப்புறம் சொந்தக்காரா எல்லாரும் கிளம்பி மிதிலைக்கு வரா.
ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம். அது மட்டும் இல்லை, சீதைக்கு இன்னும் இங்கே ராமருக்கு 3 பிரதர் இருக்கா இல்லையா, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன். அதே மாதிரி அங்கேயும் சீதைக்கும் 3 சிஸ்டர்ஸ் இருக்கா. ஸோ அதனால் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கிறது, லக்ஷ்மணருக்கு ஊர்மிளைக்கும் கல்யாணம் நடக்கிறது, பரதனுக்கும் மாண்டவிக்கும் கல்யாணம் நடக்கிறது, சத்ருகுணனுக்கும் ஸ்ருதகீர்த்தி அப்படின்னா அந்த அந்த கடைசி தங்க அவளுக்கும் கல்யாணம் நடக்கிறது. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறா, எல்லா 4 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுறது. ஸோ கல்யாணம் ஆனால் நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த பெண் வந்து பையனோட வீட்டுக்கு தான் போகணும் இல்லையா. ஸோ அவளெல்லாம் கூட்டிகிட்டு, அந்த பெண்களை கூட்டிகிட்டு தசரதர் தன்னோட ஊருக்கு திரும்பி வந்துட்டுருக்கார். அப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.